வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல பெருமாநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஆச்சி மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து விதவிதமா காம்போ பேக் இருக்குன்னு இருக்காங்க. என்னென்ன காம்போ பேக் இருக்கு என்ன ஏதுன்னு அப்படியே பாத்திரலாம், பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணிடலாம். ரொம்ப நாளா நம்ம நண்பர்கள் கேட்ட மாதிரி ஃபுட் ரிவ்யூக்கு மறுபடியும் ரெடி ஆயிட்டோம். வாங்க பதிவுக்கு போவோம். இப்பதானே கேட்டேன். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். பெருமாள் 4 ரோடு சிக்னலுங்க. கிருஷ்ணா பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட். நம்ம கிட்ட சாப்பாடு காம்போ 2 காம்போ இருக்குங்க. 250 காம்போ இருக்கு, 249, 299 2 காம்போ இருக்கு. அது போக பிரியாணி காம்போல பாத்தீங்கன்னா 150 இருக்கு, 180 இருக்கு, 200 காம்போ இருக்கு. பிரியாணில 3 காம்போ இருக்கு, சாப்பாட்டுல 2 காம்போ இருக்கு. ஒரு 12:30க்கு வரணுங்க. 12:30 டு 2 மணி. ஒரு நாளைக்கு 2 மணியும் முடியுது, ஒரு நாள் 3 மணி ஆயிடும். அது டைம் சொல்ல முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரத்துல வந்துட்டா 12:30க்கு வந்துட்டா எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா நீட்டா கிடைக்கும். கூப்பிட்டு சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம். முன்னாடியே எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்பர் 9500565391. திவாகரன் ஆச்சி மெஷின் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஓகே. நன்றி. வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க ஆச்சி மெஸ்ல வந்து சாப்பிட்ருக்கீங்க. என்ன பேக் சாப்பிட்டீங்க? நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 300 பேக் சாப்பிட்டோம். ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிரேவி நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு. கரெக்டான ரேட்டு, ரீசனபிளான ரேட்டு. சரி. குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்லாம். ஸோ நான் லாஸ்ட் 1 வீக்காக இங்கே தான் சாப்பிட்டேன். நீங்க வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? நான் லாஸ்ட் 1 வீக்காக இங்கே தான் சாப்பிட்டேன். 1 வீக்கா? டெய்லியுமே? ஆமாங்க. சரி சரிங்க. நீங்க மட்டும் வந்தீங்களா ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்களா? நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டும் வந்தேன், அப்புறம் ஃபேமிலியோட வந்தோம். இப்போ வந்து ஒர்க் பண்ணுற பாய்ஸோட எல்லாம் கூட வந்து. ஓ, எல்லாம் செட்டாக வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 பேர் வந்தோம். 8 பேர். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஜி? நான் இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ப்ரைவேட் கம்பெனியில். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. காம்போ பேக் எதுவுமே இருக்கு. 249 ஒரு காம்போ பேக் கொடுத்துருக்கோம். 249ல காம்போ பேக் வாங்குறோம். அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றி தலவாழ இலையில அப்படியே மலை சாறு மாதிரி தெளிச்சு விட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து சிக்கன், இது வந்து மட்டன் நினைக்கிறேன். இது குடல் பிளஸ் இது வந்து ரத்த பொரியல். பிளஸ் இது கோலா உருண்டை அப்படியே ஒரு ஓரமா கிடைக்கும். பிளஸ் இது கூட ஒரு முட்டை. இது எல்லாம் சேர்ந்து 249 பேக்கு. அது போக அன்லிமிட்டெட் ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டைன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட டேஸ்ட் ஜம்முன் இருக்கு. இஞ்சி பூண்டு கிரேவியோட டேஸ்ட் கொஞ்சமா இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லாவே சாப்பிட்டு இருக்கு. தலைக்கறின்னு நினைக்கிறேன். பிளஸ் மூளையோட வந்திருக்கு. தலைக்கறி ஜம்முன் இருக்கு. நல்ல காரசாரமா. அடுத்து குடலாம். சூப்பர். மொத்த பொரியல். தேங்காய் தூக்கலா போட்டு ஜம்மு செஞ்சிருக்காங்க. இது சாப்பிடறதுக்குள்ள ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். க்ரௌட் அதிகமாக வந்துச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. பார்ப்போம். போதுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு மட்டன் குழம்பு. குழம்பு நல்லா நார்மலான காரத்தில் இருக்கு. நல்ல டேஸ்டா தேங்காய் அதிகமாக ஊற்றிருக்காங்க. நினைச்ச மாதிரி ஜம்மு இருக்கு குழம்புங்க. என்னதான் அந்த மட்டன் குழம்பு சாப்பிட்டாலும் அந்த கிரேவியோட கலந்து சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கும். பக்கரி கொஞ்சம் போதும் டேஸ்ட்டுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. கார உப்பெல்லாம் கரெக்டா போட்டுருக்காங்க. இப்படி இதுல வந்து காம்போல மிஸ் ஆனது மீன் ஃபிஷ் தான். அது கொண்டாந்துட்டாங்க. பாறை மீன் எல்லாமே உப்பு காரம் நார்மலா போட்டு ஜம்மன் செஞ்சிருக்காங்க. எல்லாமே நார்மல், குழந்தைகளே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஜம்மன் இருக்கு. கம்பெனி கட்டுவடியாச்சுன்னா ஃபேமிலியோட ஓடுங்கலாம். இருக்கிறதுல முட்டை சாப்பிட்டா எச்சா இருக்கும். ஓகே, அப்படியே இலை எடுத்துட்டு கிளம்பிடலாம். சின்ன வயசுல இருந்தே வாயில கடிச்சு கடிச்சு பிடிச்சு பழகிட்டோம். வேர்க்க விறுவிறுக்க சாப்பிட்டு அப்படியே அனல் பறகாச்சு ஆவி பறக்க பறக்க கூலிங்க ஒரு குல்ஃபி சாப்பிட்டு அப்படியே இந்த பதிவு முடிச்சிடலாம். டேஸ்ட் எல்லாமே ஜம்முன் இருக்கு. நண்பர்கள் இந்த பெருமநல்லூர் சைடு வந்து அப்படியே வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. உங்க கருத்தை வந்து அப்படியே நம்ம கமெண்ட்ல போடுங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.